ஸோ திருவண்ணாமலையிலேருந்து ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு ஆன் த வே டு மதுரை. Wait a minute. Who are you? நான் சொன்னேன் இன்னைக்குள்ள விளாக் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் விளாகாக இருக்க போகுது. ஏன்னா வந்து ஃபுல்லாக டெம்பிள் போகிறது அந்த மாதிரின்னு. ஸோ காலையில் வந்து அந்த ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பார்த்துட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி மதுரை போகிறதுக்கு முன்னுக்கு வந்து சமயபுரம், திருச்சியை தாண்டி சமயபுரம்னு ஒரு கோயில் இருக்குது, அதுவும் சக்தி வந்த கோயில், அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மதுரை கிட்ட வந்து பலர்முதிர் சோலை கோயில், அதுக்கப்புறம் வந்து 18பட்டி கருப்புன்னு ஒரு கோயில், இன்னொரு கோயில் சொன்னாங்க. அந்த கோயில் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அது என்ன கோயில்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு அங்கே காட்டுறேன். இது எல்லாத்துக்குமே போனோம். பட் வந்து டைம் கிளாஷஸ் ரொம்ப இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாக ட்ராவலிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. சென்னை டு திருவண்ணாமலை, திருவண்ணாமலை டு மதுரை, அப்புறம் நாளைக்கு மதுரையிலேருந்து திருச்சிக்கு வரணும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து நாங்கள் வந்து மலேசியாவில் வந்து இறங்குனது வந்து சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இறங்கணும். பட் இங்கேருந்து வந்து நாங்கள் மலேசியா போகிறது வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து போகிறோம். ஏன்னா எங்களோட ஃபைனல் டூர் வந்து இங்கே தான் முடியுது. ஸோ ஆனால் டைம் கிளாஷஸ் கொஞ்சம் டயரிங்காக இருக்குது. மேபி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா மேபி வந்து வேறு ஒரு பிளான் எடுத்து வரோம். அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் நான் போகிற கோயிலெல்லாம் என்னென்ன கிளிப்பிங் எடுத்து போடணும்னு எடுத்து போடுறேன். அங்கே என்ன வந்து சக்தி வாய்ந்த விஷயம், அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரியா? அப்புறம் வந்து ஒரு ஃபுட் கடையில் சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்க. ஒரு சாப்பாடு கடை, அது வந்து ஒரு மெஸ்ஸு. அந்த மெஸ்ஸில் நிஜமாலே சொல்கிறேன், நான் இங்கே இன்றைக்கி வெஜிடேரியன் ஃபுல்லாக வந்து டெம்பிள்வாசி. நிஜமாலே சொல்கிறேன், சாப்பாடு வெஜ் மீல்ஸு தரமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் வந்து எதுவுமே சொல்ல, பன்னீரோ இல்லை வந்து காலிஃப்ளவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல, வெறும் அவங்களோட அந்த வெஜ்ஜிலே சாப்பிட்டோம். அப்படி தான் இருந்துச்சு. நான் இதுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக வந்து ரசம், அதுக்கப்புறம் வந்து தயிர், இதெல்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. மேபி அப்புறமா நம்ம டின்னருக்கு தெரில என்ன சாப்பிட போகிறோம். இந்தமாரி சாப்பாடு வச்சா மீல்ஸு கண்டிப்பாக சாப்பிடுவோம். அப்புறம் நாளைக்கும் வந்து மதுரையில் வந்து இவங்க கோயில் இருக்குல்ல, மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கு போவோம். அப்புறம் போயிட்டு நாளைக்கு வந்து கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து மதுரையோட ஃபேமஸ் என்ன, ஜிகிரி தண்டா, அதெல்லாம் சாப்பிட்ணும். ஸோ பார்ப்போம். இந்த நாளைக்குள்ள பிளான் வந்து இன்னொரு விலாகாக அவங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்குள்ள இந்த டெம்பிள் விலாக் வந்து இப்போ தொடரும். வாங்க போய் பார்க்கணும் என்ன நடக்குது, எத்தனை மணிக்கு போய் சேர்றோம். ஏன்னா க்ளோசிங் டைம், டெம்பிளோட க்ளோசிங் டைம் ரொம்ப கிட்டக்கிட்டே இருக்குது. லெட்ஸ் see what happen. நீங்கள் என் கூட வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நல்லா ஹாப்பியாகவோ இல்லை வந்து உங்களுக்கும் என்னடா அது இவ்வளோ டைரிங்காக இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிளானிங் எடுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அப்கிரேட் பண்ண பிளான். பிகாஸ் ஏன் இந்த மாதிரி பிளானிங் எடுத்தோன்னா, ஒன்று மலேசியாவில் நம்ம வேலை செய்கிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு லீவு வந்து அவ்வளோ கிடைக்காது. மேபி அடுத்த வாட்டி வந்து லீவை சேர்த்து வச்சு தான் வந்து எடுத்துகிட்டு வரணும் போல. ஸோ வாங்க பார்ப்போம்.
எப்படியும் வந்து முதல்ல நான் சொன்னேன்ல, ஒரு கோயிலுக்கு மட்டும் தான் போக முடிஞ்சுச்சு. அந்த கோயில்லயே வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன கோயில் அது நம்ம போனோமே? சமயபுரம். அதுக்கப்புறம் வந்து பிளான் சேஞ்ச் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற கோயிலும் வந்து சாத்திட்டாங்க. அது வந்து என்ன கதைன்னு சொல்லிட்டு நான் ஹோட்டலில் போய் சொல்கிறேன். நான் திருப்பதி சொன்ன மாதிரி தான் ஹோட்டல்லே பேசலாம்னு நினைக்காதீங்க. அங்கே தான் ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த ட்ராவல் ஏஜென்சி பற்றி சொல்லணும். ரொம்ப பிளேனை சேஞ்ச் பண்ணி எங்களை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இப்போ இங்கேருந்து மதுரைக்கு போகிறோம். ஒன் வேல வந்து டீ குடிச்சிட்ருக்கோம். நான் போயிட்டு அவங்கள்ட்ட என்னன்னு சொல்கிறேன். சரியா? மக்களே, வெற்றிகரமாக மதுரை இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஆஃப்டர் வந்து ஒரு 4 hours காடியில் உட்காந்து வந்து முதுகுதுக்கெலாம் செம்ம வலி. இங்கே மதுரையில் வந்து ராம்ரத்னா ரெசிடென்சிக்கு வந்திருக்கோம். செம்மையாக இருக்கும் ஹோட்டல். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குயிக் ரிவ்யூ மாதிரி நான் காட்டுறேன். நான் போய் சென்னையில் தங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலையில் தங்கினா அந்த 2 ஹோட்டலோட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. திருவண்ணாமலையிலே செம்மையாக இருந்துச்சு. பட் சென்னையில் வந்து நான் சொல்லியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த 2யும் கம்பேர் பண்ணால் இது செம்மையாக இருக்குது. இப்போ வந்து திருப்பதி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இங்கே இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். செம்ம வச்சு பேசிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் குயிக்காக காட்டுறேன். இந்த கண்ணாடி எவ்வளோ கிளியராக இருக்க பாருங்கள். இது தலை செய்கிற கண்ணாடி. அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து முன்னுக்கு அதில் விண்டோவே செம்மையாக இருக்குது. மீனாட்சி ஹாஸ்பிட்டல், இது வந்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல். இங்கே வந்து வியூ அட்டகாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 சேர் கொடுத்துருக்காங்க. இந்த சேரில் என்னோடய இது ஜாக்கெட்டு பேக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே டிவி, இங்கே படுக்கிற மெத்தையை பாருங்கள், தரமாக இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து திங்ஸ் வச்சுக்கிறது, அங்கேயே திங்ஸ் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா ஷூ ரேக்கு, ட்ரோலி பேக்கு, அந்த லக்கேஜ் பேக் இருக்குல்ல, அது வச்சுக்கலாம். அது இன்னும் என்னோட வரல. ஏன்னா இந்த ஹவுஸ் கீப்பிங் அவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இது அதுக்கப்புறம் இங்கே டஸ்ட்பின். இது வந்து அலமாரி பார்த்திங்களா இல்லையா? என்ன சொல்கிறது, அந்த ரேக்கு, துணி வைக்கிற ரேக் பார்த்தீங்கன்னா இல்லையா? செம்மையாக இருக்குது. எப்படி திறக்கிறது? செம்மையாக இருக்குது. செம பெருசாக இருக்குது மக்களே. உண்மை. நான் வந்து நிஜமாலே நீங்கள் மதுரை இருந்தீங்கன்னா அங்கே வந்து தங்கிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இந்த ஹோட்டல். இப்போ வந்து நான் இதை நானும் உங்கள் கூட சொன்னால் சொல்லி பார்க்க போகிறேன். செம்மையாக இருக்குது. நிஜமாலே செம்மையாக இருக்குது. பட் வந்து அங்கே இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் போனேன் திருவண்ணாமலையில். அந்த ஹோட்டலோட வந்து இந்த ஹோட்டல் வந்து பாத்ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சுத்தமாக இருக்குது. பாருங்க, தரலாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அந்த காஃபி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் ஓகேயா இருக்குது. ஸோ சோஃபா ஓகே. இன்றைக்கி வந்து நல்ல பயணம் வந்து நல்லபடியாக போணுச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் முதல்ல உங்கள்கிட்ட வந்து அந்த டீ கடையிலே சொல்லியிருப்பேன். நான் வந்து நிறைய விஷயம் வந்து போட்ட பிளான் வந்து இந்த ட்ராவல் மூலிமா வந்து சரியாக வரலன்னு. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ட்ராவல் ஏஜென்சி மூலிமா தான் போகிறோம். பட் ஒரு சில விஷயம் வந்து அவங்க வந்து இந்த ட்ராவலிங் விஷயம்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே மாற்றிக்கிட்டு கடைசி நிமிஷத்தில் சொன்னதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வி ஆர் டிசப்பாயிண்டட் அப்படி இல்லை. ஏன்னா வந்து பிளானிங் வந்து இந்த டைமிங் அந்த டைமிங்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஏஜென்சி நடத்துகிறாங்க. பட் கடைசி நிமிஷத்தில் சொல்லும் போது எங்களுக்கும் கிளாஷஸ் ஆச்சு டைம். அதனால் ரொம்ப ட்ராவலிங். நீங்கள் பாருங்கள், சென்னையிலேருந்து அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, மறுநாள் மதுரை, இந்த மாரி. ஏன்னா டைம் வந்து ரொம்ப வந்து கிளைசஸ் ஆச்சு. ஸோ அதனால் நிறைய இடம் இன்றைக்கி ஒரு 2-3 கோயில் போகணும்னு நினச்சோம். அது போக முடியாமல் போச்சு. இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு தான் போக முடிஞ்சு. 2 கோயில், ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று வந்து அந்த சமயபுரம் அம்மன் கோயில். அங்கேயும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சின்ன கிளிப்பிங் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்தது என்றைக்குமே எல்லாமே நடந்துன்னு சொல்ல முடியாதுல்ல. பட் வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு இப்போதைக்கு ஒரு 3 days ஆகிருக்கு. பட்டு மக்கள் வந்து எல்லா மக்களும் சொல்ல மாட்டேன், பட் ஒரு சில மக்கள் இருக்காங்க. அது வந்து அந்த எப்படி சொல்கிறது, வெளியுறவுகளை பார்த்தா கூட இந்த மதிக்காமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. பட் வந்து 90% ஆஃப் பீப்புள் வந்து நிறைய ஹாஸ்பிட்டாலிட்டி செம்மையாக இருக்குது. அவங்களோட ரொம்ப மதிக்கிறாங்க. அப்படி சொல்கிறது, நம்ம வெளியூர்லேருந்து வந்திருந்தால் நம்மளும் அவங்களுக்கு கூட மாதிரி உட்காந்து பார்த்துக்கிறது. அந்த காசு விஷயத்தில் முக்கியமாக நான் சொல்கிறேன், யார் இது வரைக்கும் நான் நிறைய பேருக்கு போய் சொல்லி பார்த்துருக்கேன். இவங்க காசை ஏமாற்றுவாங்க அது. ஆனால் தங்கமானவங்க, காசெல்லாம் ஏமாற்றல, அதெல்லாம் எதுவும் செய்யலை. நல்லா எப்படி சொல்கிறது, இந்த சாப்பாடுக்கு இவ்வளோ தான் வேலைன்னா அதை எடுத்து வந்து காட்டி கரெக்டாக அதுக்கான பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப பாராட்டலாம்.
மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு நான் வந்து சென்னை, திருவண்ணாமலை, மதுரைக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ மதுரைக்கு வரும்போது சிட்டி பார்த்தேன் அப்படியே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது லைட்டாக இப்போ நைட் வந்து ஒரு குயிக் எக்ஸ்ப்ளோர் மாதிரி பண்ணலான்னு பார்த்துருக்கேன். அது கிளிப்பிங் எடுத்து போட முடியுமா தெரியல, எனக்கு ஆல்ரெடி டயரிங் ஆயிடுச்சு. முடிஞ்சுன்னா கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அப்புறம் சாப்பிட போகிறோம், முடிஞ்சால் அதையும் நான் எடுத்து போடுறேன். சரியா? அப்படி இல்லைன்னா இந்த ரூம் விலாக் தான் கடைசி விலாக்காக இருக்கும். ஸோ வேற என்ன சொல்றதுக்கு இல்லை மக்களே, இப்போதும் சொல்ற மாதிரி தான். இன்னும் பெட்டரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய். மறக்காம அந்த லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனே அமைக்கிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு காட்டும். சரியா? நாளைக்கு இன்னும் பெட்டரான ஒரு டேயாக அமையும் நம்புகிறேன். அதில் எந்த கிளேஷஸும் வரும் நம்புகிறேன். ஸோ அதில் வந்து பெட்டராக அவங்கள பார்க்கலாம். சரியா? பாய் மக்களே, போய் தூங்குங்க. குட் நைட்.